ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் மக்களே. சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. மாதம் 3000 பணம் இலவசம் காப்பீடு கொடுக்கக்கூடிய அற்புதமான திட்டத்தை வீட்டிலிருந்தே பெற்றுக்கலாம் அப்படின்னு மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. அது என்ன திட்டம், அதற்கு எப்படி விண்ணப்பிப்பது செய்வது, அதற்கு தேவையான ஆவணங்கள் என்ன, இதற்கு தகுதியான நபர்கள் யார், இது போன்ற கூடுதலான விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல் எல்லாம் உங்களுக்கு முழுசாக தெரியும். இப்போ இந்த வீடியோ போய் பார்க்கலாம் வாங்க. மக்களை, தினக்கூலி தொழிலாளர்கள், ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநர்கள், வீட்டு உதவியாளர்கள், அல்லது தொழிற்சாலையில் சிறிய அளவிலான பணிகளை செய்யக்கூடிய பணியாளர்கள் என்று அமைப்பு சாரா துறையில் பணியாற்றக்கூடிய அனைத்து வகையான தொழிலாளர்களும் அரசாங்கம் ஒரு சிறப்பு திட்டம் மூலமாக இ-ஷர்மா அட்டை என்ற ஒரு அட்டையை வழங்குகிறது. பொதுமக்கள் இந்த இ-ஷர்மா அட்டையை உருவாக்கி நீங்கள் அரசாங்க திட்டங்கள் பலன்களை பெறலாம். அது மட்டுமல்லாமல் அட்டையின் மூலம் 60 வயதுக்கு பிறகு ஒவ்வொரு மாதமும் 3000 ஓய்வூதியம் கிடைக்கும். இந்த கார்டை உருவாக்க வேறு எங்கும் நீங்கள் வரிசையில் இருக்கவோ அல்லது அரசு அலுவலகத்துக்கு சுற்றி வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அரசாங்கத்தின் டிஜிட்டல் இந்தியா முயற்சியில் இவை அனைத்தும் சுலபமாகிவிட்டது. இந்த இ-ஷர்மா அட்டை உங்களுடைய வீட்டிலிருந்தே ஆன்லைனில் எளிதாக பெற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இ-ஷர்மா அட்டை என்பது அமைப்பு சாரா துறையில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான தொழிலாளர்களுக்கு டிஜிட்டல் அட்டையாகும். அதாவது எந்த ஒரு நிறுவனத்தினோ அல்லது அலுவலகத்திலோ வேலை செய்யாமல் நாட்டின் அடித்தளத்தை வழிபடுத்த இரவு பகலும் கடினமாக உழைப்பவர்களுக்காக அரசாங்கம் இந்த அட்டையை உருவாக்கியிருக்காங்க. இதில் பயனாளிகளின் பெயர், வேலை அனுபவம், திறன்கள் மற்றும் வங்கி விவரங்கள் உள்ளிட்ட முக்கியமான தகவலை இருக்கும். இதன் மூலம் காப்பீடு பெறுவதோடு மட்டுமல்லாமல் ஓய்வூதிய திறன் பயிற்சி மற்றும் தேவைப்படும் நேரங்களில் நிதி உதவியும் போன்ற பல்வேறு அரசு திட்டங்களில் நேரடியாக அரசாங்க பயனாளிகளுக்கு பணம் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்திற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16 வயது முதல் 59 வயது இருக்கக்கூடிய அமைப்பு சாரா பணியில் பணிபுரியும் நபர்கள் இந்த அட்டைக்கு விண்ணப்பிக்கலாம். காய்கறி பழங்கள் விற்பவர்கள், பிளாட்ஃபார்ம் பிளம்பர்கள், டிரைவர்கள், ஃப்ளிப்கார்ட் மற்றும் அமேசான் போன்ற தளங்களில் டெலிவரி வேலை செய்பவர்கள் என தினக்கூலிகள் அனைவருமே இந்த திட்டத்தில் சேரலாம். இந்த அட்டை உங்களுடைய அடையாளமாக மாறுவது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் பாதுகாப்பை வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அட்டை வீட்டிலிருந்து எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இ-ஷர்மா கார்டை நீங்கள் விண்ணப்பிக்க நினைப்பவர்கள் பக்கத்திலே உள்ள இ-சேவை மையத்தை சென்று அவர் 50 ரூபாய் கொடுத்தால் 50 ரூபா கொடுத்தீங்கன்னாக்கா இந்த இ-ஷர்மா அட்டையை பெற்றுக்கொள்ளலாம். வெறும் 5 நிமிஷத்தில் பெற்றுக்கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. இந்த அட்டை விண்ணப்பிக்க என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 2 முக்கியமான விஷயங்கள் மட்டும் தேவைப்படும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் எண்ணுடன் இணைக்கப்பட்ட ஆதார் அட்டை மற்றும் வங்கி கணக்கு புத்தகம். இத்திட்டத்தில் சேர்ந்தால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 60 வயதுக்கு பிறகு ஒவ்வொரு மாதம் 3000 ரூபாய் ஓய்வூதியம் பெறுவீர்கள். பிரதம மந்திரி ஷர்மா யோகி மன்தன் யோஜனாவில் வழங்கப்படுகிறது சொல்லியிருக்காங்க. ஷர்மா யோகி மன்தன் யோஜனாவுக்கு இந்த 3000 ரூபாய் உங்கள் வங்கி கணக்கில் வழங்கப்படுகிறது. விண்ணப்பதாரர்கள் விபத்தில் காரணமாக ஊனமுற்றோலோ அரசாங்கம் 1 லட்சம் வரை நிதி வழங்கப்படுகிறது சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எதனா விபத்தில் உங்களுக்கு உயிரிழப்பு ஏற்பட்டால் பார்த்தீங்கன்னாக்கா 2 லட்சம் வரைக்கும் நிதி உதவி கொடுக்குறாங்க சொல்லியிருக்காங்க. இத்திட்டத்தை பற்றி மேலும் கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இ-சேவை மையத்திற்கு நேரில் சென்று இ-ஷர்மா அட்டையை கேட்டு உங்களுக்கான அட்டையை உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெறும் 50 ரூபா கொடுத்தீங்கன்னாக்கா இந்த இ-ஷர்மா கார்டை இ-சேவை மையத்தில் உடனடியாக ஓப்பன் பண்ணி கொடுத்துருங்க. ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, ஆதார் லிங்க் பண்ண மொபைல் நம்பர் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா ஓடிபி வரும், அப்போ தான் நம்ம லிங்க் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கின்ற அனைத்து உண்மையான அப்டேட்டுகளும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பட்டனை தட்டி லைக் பண்ணிவிட்டு கூடயே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி வச்சுங்க. கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.